Hello friends, welcome to my channel Achus Vlog. இன்னைக்கு நம்ம எங்க கிளம்பிட்டோம்னு பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே இல்லையா, சோ ஃபிஷ் மார்க்கெட் போலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் நானும் எங்க அம்மாவும். சரி ஓகே, நம்ம இப்போ ஃபிஷ் மார்க்கெட் போலாமா? பார்த்தீங்கன்னா காலையிலே காலியாக தான் இருந்துச்சு மார்க்கெட்டு. ஸோ நம்மளோட பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போயிட்டு இருந்தேன். ரொம்ப வெயிலாகவே இருந்துச்சு. டிஃபன் வேறு சாப்பிட்டாங்க தான் சரி ஓகே அதனால் போயிட்டு வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். ரேட்டு எது எடுத்தாலும் 10 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் லெமன் ரொம்ப வாட்டமாக இருந்துச்சு, ரொம்ப ஒரு மாதிரி பிளாக்காக இருந்துச்சு. நான் வெண்டைக்காய் மட்டும் அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது இங்கே வில்லேஜ் சைட்லேருந்து பழம்லாம் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து கொய்யாக்காய், அப்புறமா கிரேப்ஸு அதெல்லாம் வாங்கினேன். பப்பாயாலாம் வாங்கிட்டு ஃபிஷ் மார்க்கெட்டுக்குள்ளே நாங்கள் என்ட்ராகலான்னு இப்போ போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வண்டியிலேருந்து இறங்கிட்டு இருந்தது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம். சரி ஓகே, அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு வரும்போது வாங்கிக்கலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டோம். ரொம்ப க்ரௌடாக இருந்தது. இன்றைக்கி வெட்னஸ்டே இல்லையா, ரொம்ப ரேட் ஜாஸ்தியாகவும் இருந்தது ஃபிஷ்ஷு. நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போனோன்னா ஜிலேபி மீன் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்கக்கிட்ட போயிட்டோம். அவங்க தான் ஏரி மீன்லாம் விற்பாங்க. இது ஃபுல்லாக கடல் மீன் தான் இருந்துச்சு. ஆனால் ஏரி மீன் தான் இந்த ஜிலேபி தான் ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும். ஸோ நாங்கள் ஜிலேபி வாங்கலான்னு போனோம். அது பக்கத்துலேயே இன்னொரு அக்கா விரால் மீன் வச்சுருந்தாங்க. உயிரோடு இருந்துச்சு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. ஆனால் ரேட்டு என்ன சொன்னாங்கன்னா 400 சொன்னாங்க. நாங்கள் 2 டேஸ்க்கு நாங்கள் வச்சுப்போம் இப்போ மீன் வாங்கினோன்னா. ஸோ அதனால் நாங்கள் ஜிலேபி மட்டும் நாங்கள் வாங்கிட்டு நாங்கள் கட் பண்ண கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா அந்த அண்ணா ரொம்பவே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாரு. அழகாக சின்ன சின்னதாக கட் பண்ணியும் கொடுத்துருந்தாரு. அது நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் அப்படி வாங்கிக்கிட்டேன். அங்கேருந்து இப்போ நம்ம வெளியே வந்தோன்னா இப்போ கீரைலாம் விற்றுட்டு இருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் முருங்கைக்கீரை வாங்கினோம். அப்புறம் இந்த கலர் வத்தல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. சரி அதுவும் ஒரு 4 பேக்கெட் வாங்கினோம். அம்மா தான் போய் வாங்கினாங்க. அது வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப டயர்டானதுனால ஜூஸ் கடைக்கு போயிட்டு ரோஸ் மில்க் குடிக்க போயிட்டோம். ரோஸ் மில்க் குடித்தாங்க அம்மா. நான் லெமன் சால்ட்டு சோடா குடித்தேன். ரொம்ப நான் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் எதிர் கடையிலேருந்து. அதுக்கப்புறமா வெளியே ஆட்டோ பிடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே ரோட்டுக்கு நடந்து வந்துட்டோம். இப்போ நான் ஆட்டோ பிடிச்சிட்டு இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கீரைலாம் நெக்ஸ்ட் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. என்ன ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க? மீன் குழம்பு. ஓகே. அடுத்து ப்ரான் வாங்கிட்டு வந்தோம். இதை நான் க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு போகிறது நாளைக்கு யூஸ்க்காக. இந்த மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம், ஜிலேபி ஃபிஷ்ஷு. இது இப்போ வாஷ் பண்ணி நம்ம குழம்பு வைக்க போகிறோம். மம்மி என்ன பண்ணுறீங்க? வாங்கிட்டு வந்த மீனெல்லாம் நான் கழுவிட்டுருக்கேன். இப்போது மீன் குழம்பு காய்ச்சிட்ருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம போட்டு கொஞ்சம் ஃபிஷ்ஷை நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா வறுத்த மீன் ரெடி ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம குழம்பு பார்க்கலாம். குழம்பும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தலை வால்லாம் போட்டு குழம்பு வச்சுட்டாங்க அம்மா. இப்போ தட்டில் சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. நம்ம எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மாவுக்கு நம்ம ஃபீட்பேக் சொல்லலாம். மம்மி செம்ம மீன் குழம்பு மம்மி. வீட்டில் என்ன லன்ச் ரெசிபின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.